Taste the Daily. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட நியாய விலைக் கடையை பூட்டிய அரசு அதிகாரிகள் கல்வெட்டையும் உடைத்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திவான்புதூர் கிராமத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி புதிதாக நியாய விலைக் கடை மற்றும் பொருட்களை வைக்கும் குடோன் ஆகியவற்றை 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டியுள்ளார். இந்த கட்டிடம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் நியாய விலைக் கடையில் சட்டமன்ற உறுப்பினர் பெயர் பொறித்த கல்வெட்டும் அமைக்கப்பட்டிருந்தது. இதனால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுகவினர் அரசு அதிகாரிகளை ஏவி நியாய விலைக் கடையை பூட்டிவிட்டு கல்வெட்டையும் உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதை அறிந்த ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் பூட்டப்பட்ட நியாய விலைக் கடைக்கு சென்று பார்வையிட்டனர். திறனற்ற ஸ்டாலின் கட்சியினரால் அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் மேட்டூரில் அகல் விளக்கு தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் மண் எடுக்க வழிமுறைகளை எளிதாக்க வேண்டுமென தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேட்டூர் பகுதியில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அகல் விளக்கு தயார் செய்யும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் அருகில் உள்ள ஏரி குளங்களிலிருந்து மண் எடுத்து வந்து அகல் விளக்கு தயாரிக்கும் நிலையில் மண் எடுப்பதற்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் மண் எடுக்க சென்றால் அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக வேதனை தெரிவிக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண் எடுக்கும் வழிமுறைகளை எளிதாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடுவதால் பொதுமக்களும் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். 1500 விளக்கு செஞ்சோம்னா 800 ரூபா தான் நிற்கிது. இதில் அது வாங்கிட்டு போகிறவங்களுக்கு 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்களுக்கு அதில் முட்டுள்ளி போட்டு எல்லாம் செய்கிறதுனால வாழ்வாதாரம் ரொம்ப இதாக இருக்குது. பத்த மாட்டேங்குது, குடும்பத்தை ஓட்டுறதுக்கு சமாளிக்க முடியல. அதனால் நீங்கள் மண் எடுக்க போனாலையும் அங்கே கவர்மெண்ட் இதில் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் வாங்கினாலையும் ஆர்டர் வாங்கினாலும் இங்கே இருக்கிறவங்க குறுக்க இருக்கிறவங்க எல்லாமே காசு அதை கொடு இதை கொடுன்னு காசு எவ்வளோ ஆஃபீஸரெல்லாம் வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு அதுலேயும் காசு அதுலேயும் மண் எடுக்கிறதுக்கும் இது இல்லை.